விஜய் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு ஆபீஸ்க்கு வர்றதுக்கு திட்டுவாங்களோ? நீலாம் வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை திரிசாமா. வீட்டில் இருந்துக்கிறியா? இல்ல, எனக்கு வேலைக்கு வர ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய். சரி சரி சரி, நம்ம சீட்டில் போய் உட்காருவோமா? சரி. குட் மார்னிங் மேரி. குட் மார்னிங் மேடம். என்ன ஒரே கண்ணீரா இருக்கு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை மேடம். இவன் ஒரு கிறுக்கன். வாங்க வாங்க, நேரம் ஆயிட்டு வேலையை பார்ப்போம். என்ன மாதிரி கம்ப்யூட்டர் லாகின் கூட பண்ணாம வச்சிருக்கீங்க? அப்பதே வந்திருப்பீங்கல்ல. மேடம், எனக்கு அவசரமா வீட்டுக்கு போன மேடம், நான் போயிட்டாரேன். என்னாச்சு மாதிரி? அதான் கேட்ட, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு. இல்லை மேடம், நீங்கள் இன்னைக்கு ஏமாத்திட்டீங்க. கல்யாணம் ஆகலான்னு போய் சொல்லி இன்னைக்கு ஏமாத்திட்டீங்க மேடம். நான் போகிறேன் மேடம். மாறி, எனக்கு கல்யாணம் ஆனா என்ன, உங்களுக்கு ஆகலன்னா என்ன? இந்த மாரியை எப்படி பண்றாங்க? மாறி ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். இப்படி வேலைக்கு வராம போனா கண்டிப்பா எம்டி திட்டுவாரு. ஒரு நாள் மாறி வீட்டுல போய் என்னன்னு பார்க்கணும். தெரிசா தெரிசா, சொல்லு விஜய். என்னாச்சு? இங்க இருந்த கோணம் எனக்கு காணும். என்னன்னு தெரியல விஜய். மாறி திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் ஒரு கிறுக்கன். சரி திரிசா, இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிச்சோம், நம்ம வந்து படத்துக்கு போகலாம் சரியா? PS2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். சரி போலாம். பிரிஞ்சு சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜய் ரொம்ப அன்பாயிட்டான். அத்தம்மாவுக்கும் நம்ம வேலைக்கு போறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்களும் சரின்ட்டாங்க. எத்தனை மாசம் கஷ்டப்பட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போகுது வாழ்க்கை. திடீர்னு எதுவும் பூகம்பம் வந்துடக்கூடாது கடவுளே. ஹே சரோ டார்லிங், நீ மறுபடியும் வந்ததும் நமக்கு சந்தோஷமாச்சு. உமருக்காகலாம் வரலப்பா, என் தோழிகளுக்காக வந்தேன். ஆமா, நீர் எதுவும் கனவு கண்டுகிட்டு இருக்காது, இரு பகல் கனவு. யாருக்கு வந்துச்சோ எனக்கு சந்தோஷம் உண்டாச்சு. நல்லா தமிழ் பேசுற. சரி சரி சரி, ரொம்ப நன்றி எனக்காக உதவி செய்ய வந்ததுக்கு. இனி நான் கடையை நான் பாத்துக்கிறேன். மேனேஜர் பண்டேரே, எந்த ஹெல்ப்னாலும் நம்மளே நீ கூப்பிடு, நான் வருது. நீ வருதோ? நான் இப்ப போகுதோ? நீ இப்ப கிளம்பு. பழம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? நம்ம மேனேஜருக்கு இல்லாத பழமா? இருங்க, கொய்யா பழம், ஆப்பிள் பழம், மாம்பழம் எல்லாம் தரேன். இந்தாங்க, இதுல நிறைய பழம் இருக்கு. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி நன்றி. சரோஜா சரோஜா, என்ன இந்த ஆமா மண்டே நம்ம கடைக்கு வந்திருக்கான்? பழம்லாம் காலியா போச்சு, ஒரு பழமும் இல்ல. பழம் தர முடியாது. எனக்கு ஒன்று உன் கடையில் உள்ள பழம் வேண்டாம். நான் நினைச்ச பழ கடையவே கொண்டு வர முடியும். சரோ டார்லிங், யார் இது திமிர் பண்ணுது? அது கொஞ்சம் மெண்டல் ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சிட்டு. நீங்க கிளம்புங்க மேனேஜர் பண்டேரே. பாய். நான் கேல். என்ன 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 வேணும் உங்களுக்கு? தான் பழக்கடையே கொண்டு வர முடியுமில்ல, அங்கே எதுக்கு வந்துகிட்டு இருக்கிற? போற வழியா யார் அவன்? அவனும் அவன் பேச்சும் அவன் மண்டையும் கொஞ்சிட்டு கிடக்கான். மண்டையை பத்திலாம் நீர் பேச வேண்டாம் சரியா? அவன் மண்டை நல்லா தான் இருக்கு. யாரா இருந்தா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அது என்னுடைய ஃப்ரெண்டு. சி, வெக்கமா இல்ல இந்த வயசுல போய் அவன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? சி, உனக்கு வெக்கமா இல்ல? ஒவ்வொரு ஊர்ல ஒரு பொண்ணாட்டி வச்சுக்கிட்டு இருக்க. மரியாதையா ஓடிரு, பழத்தை எடுத்து மண்டையில அடிச்சு கொண்டுருவேன். சரி, வந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையில்லாததை பேசணும். அது ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எவ்வளவு நல்ல பிள்ளை. ஆமாம், இந்த எனக்கு ஒரு கை மாற்ற ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல தந்துடுவேன். அதான பார்த்தேன், சும்மாவா வருவான் மாண்டையன். ஐயா, நானே இன்னைக்கு உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிடுங்க, என் மாவா வந்து சேலத்துக்கு போயிட்டா. ஜாமாவெல்லாம் எடுத்துட்டு லாரியில போயிருக்கா. ரொம்ப செலவு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 30 நாளையில திருப்பி கொடுத்துருவேன் ப்ளீஸ். என்ன இது நம்ம கேட்ட விட்ட நம்மகிட்ட காக்கா? அழகர், மிஸ்டர் அழகர், என்னாச்சு குடிஞ்சு நின்று ரொம்ப நேரமா மைண்ட் வாசியில பேசிட்டு இருக்கீரு? இல்ல, உனக்கு நம்ம பொண்ணுக்கு நான் கொடுக்காம என்ன செய்வேன்? ஆனா என்கிட்ட இல்ல. நீ 10,000 ரூபாய் கொடுத்தனா கூட நான் உனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு 30,000 ரூபாய் தருவேனே. ஐயோ, நீரே இப்படி பேசுனா நான் அந்த ஓட்ட பழக்கடையை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? சரி, நான் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க. இவட்ட பேசுற 10 நிமிஷமும் வேஸ்ட். சரி, ஜாக்லின் டே போய் கொக்கி போடுவோம். திருட்டு மண்டையன், எப்படி நம்ம கிட்ட வந்து ரூபா கேட்கா? நம்ம திருப்பி கேட்டதும் ஓடிட்டான். இனிமேல் ரூபா கேட்க வர்றவங்க கிட்ட பதிலுக்கு நம்மளும் கேட்கணும், அப்பதான் ஓடுவாவோ. ஏமா குழு பைசா கொண்டு வந்துட்டீங்களாமா? மாசம் உங்ககிட்ட எல்லாம் வாங்குறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிரும் போல தெரியுது. அக்கா, நானும் கொண்டு வந்துட்டேன்க்கா. எப்படியோ என் மாப்பிள்ளை கிட்ட வாங்கியாச்சு. உனக்கதாண்டி உமா குழு தலைவர்லாம் ஓட விட்டோம். நல்லவேளை நீ கொண்டு வந்துட்டிய. வேற யாரும் கொடுக்காம இருக்கீங்களா? ஏக்கா, எனக்கு பதிலாக நீங்கள் கொடுக்க முடியுமாக்கா? இந்த மாதம் அடுத்த மாதம் தாரக்கா. என் மாப்பிள்ளைக்கு இப்போ என்ற வேலை அவ்வளவா இல்லவே இல்லைக்கா. கீதா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நேத்து கூட அந்த மீசோல இருந்து 2 சேலை வாங்கிட்டு நின்னலாமா? அந்த பைசாவெல்லாம் சேர்த்து வச்சு குழுக்கு கொடுக்கலாம்லாமா? ஒவ்வொரு மாசமும் நான்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எப்படியாவது வீட்டுல ரெடி பண்ணி கொண்டாமா. அதை பார்த்துட்டாளா? சரி, வீட்டுல இருந்து ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதான். எப்படியாட்டு நாமத்தை போட்டலான்னு பார்த்தேன். பீம்லா, என்னாச்சுட்டி? காசு கொண்டு வந்தியா? ஏக்கா, எங்க மைனிக்கு வேலை இல்லாம ரொம்ப சங்கடமா இருக்காவோக்கா. நான் எங்க மாப்பிள்ளை இருக்காருல, தங்கச்சி கஷ்டப்படுதுன்னு ரூபாயெல்லாம் கொடுத்துட்டாருக்கா.
ஐயோ பாவம் சுந்தரி வேலை இல்லாம கஷ்டப்படுதால அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலையை மாப்பிள்ளைட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லணும். ஒருவேளை இந்த குண்டம்மா ஃப்ரெண்டாயிருவாளோ விடக்கூடாது. அது எடுத்தறிஞ்சு பேசுது. அதுக்கு எதுக்கு வேலை வாங்கி கொடுக்கீங்க? அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாவோ. இழிச்சக்க பழக்கடைக்கு போயிட்டாவோ. இந்த நெட்ட வழி அவன் மாப்பிள்ளை கூட பிள்ளைக்கு தடுப்பூசி போட போயிட்டா. அவங்க 2 பேர் மட்டும் பாக்கி மத்த எல்லாரும் வந்தாச்சு. ராணியக்கா குழு பைசா கொடுக்கணும். பிறகு கடிச்சு கிடிச்சு வச்சிடக்கூடாது இருக்கா? பாட்டெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. காசு கொடுங்கக்கா. ஏ கிறுக்கு மண்டல மூஞ்சில வாந்தி எடுத்து வச்சுட்ட. சி இந்த அக்கா இப்படி பண்ணதம்மா. குழு பைசாவை கேட்டா மூஞ்சில போய் வாந்தி எடுத்துச்சை. ஏன் அப்பா என்ன நாத்தம் சை. ராணியக்கா மயங்கிட்டாவோ. ராணியாண்டி தள்ளி போங்கட்டி, நான் என்னன்னு பார்க்க. என்ன ஊன்ட்டு கிடக்க கிளவி சீக்கிரம் சொல்லு. நல்ல விஷயம், குழந்தை உண்டாயிருக்கா. ஆமா புருஷனுக்கு சொல்லுங்கட்டி. ஆமா இந்த மரத்துல கழுத்துல ஏறி தாவிட்டு கிடக்காம என்னமோ ஒழுங்கா அவளை வீட்டுல கிடக்க சொல்லுங்க. எப்பாடி கடவுள் கண்ணை திறந்துட்டாங்க. ராணியக்கா அடுத்தவங்க பிள்ளையில தூக்கிட்டு மரத்துக்கு ஓடவும் ஆடவும் எல்லாரும் கடிச்சு வைக்கிறதுக்கும் கடவுள் நல்வழி காமிச்சிட்டாரு. சரி வீட்டுல கொண்டு விட்டுட்டு வருவோம் மாட்டி. கீதா விமலா உமா வாங்கிட்டு வீட்டுல கொண்டு விட்டு வருவோம். இது எங்க ஒழுங்கா இருக்க போது இது மரத்துக்கு மரம்லாம் தாவிக்கிட்டு இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம். அவங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒழுங்கா பார்க்க சொல்லணும். அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க யாரும் இருந்தாங்கன்னா என்னன்னு பார்த்து வர சொல்லணும். பாவம் இன்னும் இப்படியே விடக்கூடாதுல்ல. ராணியக்கா எந்திரிங்க. சரி வாங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம்.